பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து நீர்த்திறப்பு 5,000 கன அடியில் இருந்து 12,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காலை நிலவரப்படி நீர் இருப்பு 34.68 அடியாக உள்ளது. நீர் இருப்பு 3,041 மில்லியன் கன அடியாகவும் நீர்வரத்து 9,890 கன அடியாகவும் உள்ளது. தொடர் மழை காரணமாக பூண்டி நீர்த்தேக்கத்தின் நீர்வட்டம் மொத்த உயரமான 35 அடியை எட்டும் நிலை உருவாகியுள்ளது. முன்னெச்சரிக்கையாக இன்று காலை 6:30 மணியிலிருந்து நீர்த்திறப்பு 12,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதனால் உபரி நீர் வெளியேற்றப்படும் கொசஸ்தலை ஆற்றங்கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கப்பட்டுள்ளது. எண்ணூர், மணலி புதுநகர், புதுக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வசிப்போர் கவனமாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் தொடர் கனமழை பெய்தது. இதனால் குறிஞ்சி நகர், BMS நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குளம் போல தண்ணீர் தேங்கியுள்ளது. அப்பகுதியில் பார்வையிட்ட மேயர் ஜெகன் பெரியசாமி நள்ளிரவிலும் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியை துரிதப்படுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெய்த இடைவிடாத மழையால் ரயில்வே சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை எதிர்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள காய்கறி சந்தையில் வெள்ளம் தேங்கியதால் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென்காசியில் 14 மணி நேரத்திற்குள் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை கொட்டியது. குற்றாலம், ஆயக்குடி, செங்கோட்டை, குண்டாறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் குற்றாலம் மெயின் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சன்னதி பஜார் பகுதியிலும் வெள்ளம் பெருகெடுத்து செல்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், மண்டபம், தங்கச்சி மடம், பாம்பன் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக சாலையில் மழைநீர் பெருகெடுத்து ஓடியது. சில பகுதிகளில் கழிவுநீர் கலந்து சென்றதால் மக்கள் அவதியடைந்தனர். சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களில் பலத்த மழை காரணமாக மக்கள் பரிதவிக்க நேர்ந்தது. திருவள்ளூர் மாவட்டம் நேமம் ஏரி நிரம்பி உபரி நீர் திறந்துவிட்டதால் செம்பரம்பாக்கம் அருகே உள்ள சாண்ட்ரோ சிட்டி குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. 300 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் 50 வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. சென்னை கொரட்டூரில் 84வது வார்டு பிரதான சாலையில் 2 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியதுடன் கழிவு நீரும் தேங்கியதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள தண்டரைப்பேட்டை பனங்கால் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அங்கு சென்ற அரசு பேருந்து சிக்கிக் கொண்டது. பின்னர் பணிமனையிலிருந்து ஊழியர்கள் வந்து பேருந்தை மீட்டனர். மதுராந்தகம் ஏரி அருகே சாய்ராம் நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. மழைக்காலங்கள் தோறும் ஏற்படும் இப்பிரச்சினைக்கு தீர்வு தர அப்பகுதி மக்கள் அரசை வலியுறுத்துகின்றனர். இனி நிமிடச் செய்திகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் சபரிமலையை உள்ளடக்கிய பத்தனம்திட்டா மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சபரிமலை, பம்பை, நிலக்கல் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய பத்தனம்திட்டா மற்றும் இடுக்கி, எர்ணாகுளம் ஆகிய 3 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதிதீவிர கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்காக ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதற்கிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகங்கள் துரிதப்படுத்தியுள்ளன.
நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் முகாம்களை திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதோடு அபாயகரமான பகுதிகளை கண்டறிந்து பொதுமக்களை இடமாற்றம் செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் பெண்களுக்கான பிரத்யேக ஊபர் பைக் சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பெண்கள் மட்டும் பயணம் செய்யும் வகையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த பைக் சேவையில் பெண்களே ஓட்டுநர்களாக இருந்து அழைத்துச் செல்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண் ஓட்டுநர்களை ஊக்குவித்து வாய்ப்பு வழங்கும் நோக்கத்தில் இந்த சேவையை தொடங்கியுள்ளதாக ஊபர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பெண்கள் மட்டுமின்றி ஆண் பயணிகளையும் அழைத்துச் சென்றுவிடும் வகையில் தேர்வை மாற்றிக்கொள்ளும் வசதி பெண் ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட IAS பணியிடங்கள் காலியாக உள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கேள்வி ஒன்றுக்கு மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். அதில் அவர் நாடு முழுவதும் 1316 IAS பணியிடங்களும் 586 IPS பணியிடங்களும் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். பஞ்சாப், ஹரியானா எல்லையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயி ஒருவர் தனக்கு மரணம் நேர்ந்தால் அதற்கு மத்திய அரசுதான் பொறுப்பு என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 18வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் பஞ்சாபைச் சேர்ந்த ஜக்ஜித் சிங் தல்லேவால் என்ற விவசாயி பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் உயிரிழப்புகளை தடுக்க தனது உயிரை தியாகம் செய்ய முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், தனது மரணத்திற்கு பிறகாவது விவசாயிகளின் 13 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஹத்ராஸில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினரை உத்தரப்பிரதேச அரசு பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கி வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தாரை ராகுல் காந்தி சந்தித்தார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பின் போது அக்குடும்பத்தினர் கூறியது தன்னை அதிர்ச்சியடைய செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மொத்த குடும்பமும் இன்னும் பயத்திலேயே வாழ்வதாகவும் அவர்கள் குற்றவாளிகள் போல் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு நீதி வழங்குவதற்கு பதில் அவர்களை பல்வேறு கொடுமைகளுக்கு பாஜக அரசு ஆளாக்குவதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் எப்போதும் துப்பாக்கிகளின் கண்காணிப்பில் இருப்பதாகவும் கூறியுள்ள ராகுல், அவர்களுக்கு நீதி கிடைக்க முழு வலுவுடன் போராடுவோம் என தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த பெண்ணின் தந்தை தங்களது இன்னல்களை தெரிவித்து ராகுல் காந்திக்கு எழுதிய கடிதத்தை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. மத வழிபாட்டு தலங்கள் தொடர்பாக புதிய வழக்குகளை விசாரணைக்கு ஏற்கவும், ஏற்கனவே விசாரணையில் உள்ள வழக்குகளில் உத்தரவுகளை பிறப்பிக்கவும் நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. வழிபாட்டு தலங்கள் சட்டத்திற்கு எதிரான வழக்குகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் வழிபாட்டு தலங்கள் சட்டத்தின் சட்டப்பூர்வ தன்மை, அதன் வரம்பு உள்ளிட்டவற்றை ஆராய்வதாக தெரிவித்தனர். எனவே மறு உத்தரவு வரும் வரை வழிபாட்டு தலங்கள் தொடர்பான புதிய வழக்குகளை விசாரணைக்கு ஏற்கக்கூடாது என நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களுக்கு அறிவுறுத்தினர். அதேபோல் ஏற்கனவே விசாரணையில் உள்ள வழக்குகளில் இடைக்கால உத்தரவோ இறுதி உத்தரவோ பிறப்பிக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டனர். மேலும் இந்த விவகாரத்தில் 4 வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கும் நீதிபதிகள் ஆணையிட்டனர். வாரணாசி ஞானவாபி உட்பட 10 மசூதிகள் தொடர்பாக இந்து அமைப்புகள் நீதிமன்றங்களில் 18 வழக்குகளை தொடர்ந்துள்ளன. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு அந்த வழக்குகளின் விசாரணையை நிறுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பொழிந்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கோவில்பட்டியில் நேற்று காலை முதல் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது. இதனால் கோவில்பட்டி நகரப்பகுதி முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. இஎஸ்ஐ மருந்தகத்தின் பின்புறத்தில் இருந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. அந்த பகுதியில் உள்ள பழனி ஆண்டவர் கோயில் வளாகம் முழுவதும் மழைநீரால் சூழ்ந்திருப்பதால் வாகனங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. 30க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் வீட்டிலிருந்த பொருட்கள் நீரில் மிதக்கின்றன. குடியிருப்பு வாசிகள் இரவு முழுவதும் தூங்காமல் மிகுந்த இடையூறை எதிர்கொண்டனர். இதனிடையே இளையரசனேந்தல் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அந்த பகுதியில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது.
நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 2 நாட்களாக பொழிந்த கனமழை காரணமாக 3000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. திருமாலம், பிரிஞ்சுமுளை, ஏகராஜபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. 2 நாட்களாக பெய்த மழையால் கதிர்விடும் தருவாயில் உள்ள நெற்பயிர்கள் சாய்ந்துள்ளன. இன்னும் 1 மாதத்தில் அறுவடை செய்ய வேண்டிய பயிர்கள் பாதிப்படைந்ததால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து 36,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான காந்தளூர், சின்னாறு, மூணாறு உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாது மழை பொழிந்து வருகிறது. இதனால் சின்னாறு, பாம்பாறு, தேனாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அமராவதி அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணை முழு கொள்ளளவை எட்டியதால் பாதுகாப்பு கருதி 36,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அமராவதி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 71 ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளன. மாவட்டத்தில் உள்ள 381 ஏரிகளில் கடந்த வாரம் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த மழையால் 20க்கும் அதிகமான ஏரிகள் நிரம்பியிருந்தன. தற்போது பெய்யும் தொடர் மழையால் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. 71 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் நீர்வரத்து கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்பு காரணமாக 100க்கும் அதிகமான ஏரிகள் 25% அளவிற்கு கூட நிரம்பவில்லை என விவசாயிகள் ஆதங்கப்படுகின்றனர். பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை மகா தீபத்தை காண தயாராகுங்கள்.